அதை எங்கள் தலைவர் முடிவு பண்ணுவார். அதாவது யார் வேணாலும் எது வேணாலும் கேட்கலாம். அது முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் எங்கள் தலைவர். எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்குது. அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இங்கே இருக்கிறவங்க சிலர் எங்கள் கருத்தை சொல்லியிருக்காங்க. கருத்துரிமை இருக்குது, பேசுகிறாங்க. முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், எங்களுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் நல்ல முடிவு செய்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள். இப்போ எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கருத்து இருக்கு. அதே மாதிரி அமைச்சர் ஒரு கருத்து இருக்கு. முடிவெடுக்க வேண்டியது யாரு? எங்களுடைய தலைமையும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமை. ரெண்டு தலைமையை சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு என்ன அவசரம்? நான் பல முறை சொல்றேன், இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு, எது கூட்டணி மாதிரி இருக்கு. இது கொள்கையின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி, வேறு எதற்காகவும் இல்லை. பாசிச சக்திகளை, மதவாதிகளை தமிழ்நாட்டுக்குள் நுழைவிடக்கூடாது, தமிழ் மண்ணில் ஊறுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. இதற்காக தமிழ்நாட்டு மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற கூட்டணி இந்தியா கூட்டணி. இதுல எங்க பிரச்சனை வந்து நீங்களே ஒரு நாளைக்கு செய்யப்படுறீங்க சார். எல்லாம் எங்க கட்சிக்கார போய் பார்த்தா நாங்க பண்ணி கூட ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க. என்ன நிறுவனம் நீங்க சொல்லுங்க? என்ன நிறுவனம் தெரிஞ்சுங்க. டிடிவி வேற ஒரு செய்தி நிறுவனத்தை போய் பார்த்தீங்களா? தவறாது தவறான அவங்க போய் பார்த்தா நம்ம விருப்பம். எங்க தலைமை யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. காங்கிரஸிற்கு கொள்ளைப்புற அரசியல் செய்யும் பழக்கமும் கிடையாது. எந்த காலத்திலும் கிடையாது. நேரடியாக அரசியல் பண்ணணும், நேரடியாக பேச்சுவார்த்தை. இது இந்த நாட்டில் வந்து சமத்துவம், சுதந்திரம், ஜனநாயகம் அவங்க கருத்து சொல்றாங்க. அது எதுவும் நீங்க பொருட்படுத்த வேண்டாம். எங்க அகில இந்திய தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட பேசுவதற்கு குழு அமைச்சிருக்கு. யாரும் பேசல. ஓகே, எங்க அகில இந்திய தலைமை இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்றது நாங்களும் தமிழ்நாடு தலைமை நான் சொல்றேன். யார் சொல்லணும்? யார் சொல்லணும் எதிர்பார்க்கறீங்க? அவங்க கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்க மைக்கு முன்னாடி பேச முடியாது சார். நான் மட்டும் சார், அகில இந்திய கட்சிகள் எல்லாத்தையுமே அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணோம் சார். அவங்க கருத்து சொல்றாங்க. அவங்க கருத்து சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பொது வெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் பலமுறை சொல்லிட்டேன். அப்படிலாம் புத்தகம் விளைவிக்க மாதிரி பேசுறாங்க. இப்போ இனிமேல் பேச மாட்டாங்க. சரிங்களா சார்? இனிமேல் பேச மாட்டாங்க சொல்றேன். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொது வெளியில் கூட்டணி பேசுவதை தவிர்த்து விடுங்கள். கூட்டணி பேசுவதற்கு அகில தலைமை ஒரு குழு நியமித்திருக்கிறது. அந்த குழு தான் நேரடியாக சென்று பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னும் பேச போகிறது. உங்களுடைய கருத்துக்களை அந்த குழுவிடம் சொல்லலாம். பொது வெளியில் சொல்வதை தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்கீங்க. பேசுறீங்க. ஓகே, எல்லாருக்கும் புகழ் வாழ்த்துக்கள். அப்படிலாம் கிடையாது. யாரையும் அதெல்லாம் மறுக்க பார்க்க முடியாது. அது மாதிரி செய்ய முடியாது. யார் எங்காலும் போய் அதிகமாக செய்திருக்காங்க. எப்படி வைக்க முடியும்? அது ஜனநாயகம் மாதிரி, அது சுதந்திரம் மாதிரி. கருத்துக்களை சொல்லலாம். கருத்துக்களை சொல்றது எல்லாரும் சொல்றது. அது கூட அளவு இருக்கு. நீதி நடக்கிறது சுதந்திரம் இருக்கு. ரொம்ப தரக்கூடாது. அது சொல்றேன். வணக்கம் நேயர்களே. தமிழக அரசியலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்றாலே ஒரு பக்கம் இணக்கம், மறுபக்கம் இடி இடிப்பது போலத்தான் இருக்கிறது. இப்போது அமைச்சர் ஐ. பெரியசாமி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் இடையே வெடித்துள்ள மோதல் அறிவாலயத்தையும் சத்தியமூர்த்தி பவனையும் சூடாக்கியிருக்கிறது. நீங்க இல்லாமலேயே நாங்க ஜெயிப்போம் என்கிற ரீதியில் அமைச்சர் சொல்ல, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அதை பற்றி அமைச்சர் சொல்லக்கூடாது, முதல்வர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி தான் சொல்லணும்னு சொல்றார். இது வெறும் தனிநபர் மோதலா அல்லது 2026 தேர்தலில் காங்கிரஸை கழற்றி விடுவதற்கான திமுகவின் ஆரம்ப கட்ட வேலையா? இந்த அரசியல் சதுரங்க வேட்டையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம தமிழ் அரசியல் மேடைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.